ஹாய் பிளேயர், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இன்னொரு கிளாஸில் சந்திக்க கிடைச்சதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ பிளேயர், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது வந்துட்டு பெற்றோர்களை கனப்படுத்துவதற்கான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக நாங்கள் பார்க்குறோம். மார்ச் 15ஆம் தேதி 2026 நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றோர்களை கனப்படுத்துறதுக்குரிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகள், உங்களுக்கும் பெற்றோர்கள் அம்மா அப்பா வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் வந்துட்டு அம்மா அப்பா வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தராகிய ஆண்டவர் எங்கள் மேல் அதிகமான பாசம் வச்சுருக்கிறதுனால எப்பொழுதுமே எங்களை பார்த்து கொள்றதுக்கு, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தர்றதுக்காக கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கேட்டால், அருமையான பெற்றோர்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்குறாரு. சில வேளை நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கலாம், சில நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சைல்டு ஹோமில் இருக்கலாம். அப்போது அங்கே யார் இருக்கிறான்னு பார்த்தா ஒரு நல்ல கார்டியனையோ நம்மளை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு பாதுகாவலரை, ஒரு ஹாஸ்டல் மாஸ்டராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு ஹோமில் இருக்கிறோம்னா அந்த ஹோமை பார்த்துக்கிறவங்களாக இருக்கலாம். இப்படி யாரையாவது பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்கொள்றதுக்காக, நம்மளாம் சின்ன பிள்ளைகள், நம்ம சின்ன வயசில் பல காரியங்களை, தவறான காரியங்களை செய்யலாம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக ஆண்டவர் எங்கள் மேல் வச்சிருக்கிற அன்பினால் அருமையான பாதுகாவலர்களையும் பெற்றோர்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே இந்த மாதிரியான அருமையான பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் அவங்களுக்காக ஒதுக்கியிருக்கிறோம். இப்போது இந்த பெற்றோர்களை பற்றி நம்ம பார்ப்போம். வேதாகமம் நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னு பிள்ளைகள், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா அந்த பிள்ளைகள், அங்கே உங்களுக்கு இருக்கும். கர்த்தராகிய தேவன் உனக்கு அளிக்கும் தேசத்தில் உன் ஆயுள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை இருக்குது பிள்ளைகள். அப்போ இந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அர்த்தம் மிக்கதான ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்குது. கிறிஸ்தவர் பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான, மிகவும் அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது பிள்ளைகள். அப்போது இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய தேவன் உனக்கு கொடுக்கின்ற தேசத்தில் உன்னுடைய ஆயுள் நீடித்திருப்பதற்காக. அப்போது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு அருமையான தேசத்தை, அதாவது இதை இஸ்ரேல் மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தில் கொண்டு போய்ட்டு வைக்கப்படும் போது அந்த தேசத்தில் அவங்களுடைய ஆயுள் நீடித்திருக்கணுமா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண சொல்லி. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணுறதுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா தான் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கேட்டால், ஒரு அருமையான நாடு இலங்கை அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான ஒரு அழகான சூழல் இருக்கிற ஒரு நாட்டில் கொண்டு உங்களையும் என்னையும் படைத்து வச்சிருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவன் உனக்கு அளிக்கும் தேசத்தில் உன் ஆயுள் நீடித்திருப்பதற்காக, இந்த தேசத்தில், இந்த அருமையான தேசத்தில் நீ அநேக நாட்கள் சந்தோஷமாக வாழணுமா இருந்தால் நீ முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது தகப்பன் தாயின்றது மட்டும் இல்லை பிள்ளைகள், எங்களை பார்த்து கொள்கிற பெரியவங்க யாராக இருந்தாலும், எங்களுடைய பாதுகாவலர்கள் யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்களுக்கு கனம் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் அநேக நாட்கள் நாங்கள் இந்த பூமியில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற தேசத்தில் எங்களால் வாழக்கூடியதாக இருக்கும். இது ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொருத்தனை 10 கற்பனைகள் மூலம் அவரே எங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம். அப்போ பிள்ளைகள், நாங்கள் எப்படி இந்த பாதுகாவலர்களையோ இந்த பெற்றோர்களையோ நாங்கள் கனம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோமா இருந்தால், இப்போ நாங்கள் எப்படி இதை செய்ய போகிறோம், நாங்கள் எப்படி எங்களுடைய பெற்றோர்களுக்கு கனம் பண்ண போகிறோம். பிள்ளைகள் அவங்க சொல்கிற விஷயங்களை
நாங்கள் எப்போவுமே கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி நடக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எங்களை விட பெரியவங்க தானே. அவங்களுக்கு எங்களை விட நல்ல நிறைய விஷயங்கள் தெரியும். ஆகவே அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எப்போவுமே வந்து பிள்ளைகள் எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதான விஷயங்களாக இருக்கிறபடினால நாங்கள் என்ன செய்யணும், எப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் நாங்கள் கனம் பண்ணுறோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, அவங்களுடைய இருதயம் புண்படுற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ இதெல்லாம் தான் வந்து பிள்ளைகள் நாங்கள் அவங்கள கனம் பண்ணுறோன்னு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள், நாங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கணும். அவங்க மேலே அன்பு வச்சுருந்தா தான் எங்களால் அவங்கள கனம் பண்ண முடியும். உதாரணமாக பாருங்கள், நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் மேலே அன்பு வச்சுருந்தா நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் கதைப்போம். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நாங்கள் உதவி செய்து கொடுப்போம். அவங்களோட சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். அவங்கள திட்ட மாட்டோம், அவங்களோட கோவப்பட மாட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதையாக இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கனமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த அருமையான பாதுகாவலர்களுக்காக அருமையான பெற்றோர்களை நீங்கள் ஒருக்கா நினச்சி பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த அருமையான பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் நாங்கள் கனம் பண்ணுறோமா அப்படின்றது இங்கே ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சில நேரம் ஆசிரியர்களை கூட நாங்கள் கண்டிப்பாக கனம் பண்ண வேண்டும். ஏன்னா அவங்களும் வந்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் எங்களுக்காக படைத்து அனுப்பியிருக்கிற நல்ல ஜீவன்கள். ஆகவே அவங்களுக்கும் நாங்கள் கனம் செலுத்த வேண்டியது, அவங்கள கனம் பண்ண வேண்டியது, அவங்க சொல்கிற மாதிரி நடக்க வேண்டியது, இதெல்லாம் எங்களுடைய கடமைகளாக இருக்குது. இதுதான் 10 கற்பனைகள் மூலம் ஆண்டவரும் அருமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆகவே நாங்கள் எங்கே இருந்தாலும் பிள்ளைகள், எங்களை பார்த்துக்கொள்கிறவங்க யாராக இருந்தாலும், அந்த பெற்றோராக இருக்கலாம், நாங்கள் ஏதாவது ஹோமில் இருந்தால் அங்கே எங்களை பார்த்துக்கொள்கிறவங்களாக இருக்கலாம், நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் எங்களுடைய ஹாஸ்டல் வார்டனாக இருக்கலாம், அதே மாதிரி இப்படி யாராக இருந்தாலும் பிள்ளைகள் நாங்கள் வந்து அவங்களுக்கு கனம் பண்ணுறது, அவங்க மேலே மரியாதை வைக்கிறது, அதே மாதிரி அவங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பிள்ளைகள், இந்த உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். அந்த எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான பாதுகாவலர் இல்லாத எவ்வளோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களாம் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாழக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்களுடைய சமூகத்தில். ஆகவே இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கின்ற போதும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கிற அந்த அதீத அன்பினால் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கேட்டால், அருமையான பெற்றோர்களையோ பாதுகாவலர்களையோ கொடுத்துருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர்கிட்டருந்து அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரி அதுக்கு கனப்படுத்த வேண்டியது பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் உரித்தான ஒரு பொறுப்பாக இருக்குது. ஆகவே நாம் அதை சரியாக ஆண்டவருக்காகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் எங்களுடைய பாதுகாவலர்களுக்காகவும் செய்வோம். இந்த பெற்றோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையை அவங்கள சந்தோஷப்படுத்தி வச்சுக்கொள்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கை முழுக்கவும் நாங்கள் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவங்களோட தொடர்ந்து சந்தோஷமாக பயணிப்போம். நாங்கள் ஜெபம் செய்வோம். பிள்ளையர், எங்களை எல்லாவற்றிற்கும் மேலாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, கர்த்தாவே சுவாமி, இந்த நாளை தந்தமைக்காக நன்றி. இந்த பிள்ளைகளோட பேச தந்த கிருபைக்காமுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளையும் இந்த கருத்துக்கு பாரப்படுத்துகிறேன். கர்த்தாவே சுவாமி, கர்த்தர் தாமே அவர்களுக்கு அருமையான உறவுகளை, அருமையான பெற்றோர்களை, பாதுகாவலர்களை கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே சுவாமி அவர்களை வழி நடத்தி வந்திருக்கின்றீங்க. அதுக்காக சோஸ்திரம் செலுத்துகிறேன். அப்பா, அந்த பெற்றோர்களுடைய பாதுகாவலர்களுடைய அருமையை கர்த்தாவே சுவாமி அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கும், ஆண்டவரே சுவாமி அவர்களை கனப்படுத்தி
அவர்களை பாதுகாத்து நடந்து கொள்வதற்கு அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளையும் இந்த கருத்துக்கு பாரப்படுத்துகிறேன். கர்த்தாவே சுவாமியுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்லாமல் அதை தியானித்து நல்ல வார்த்தைகள் நல்ல விடயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, எப்பொழுதும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. என்னையும் இந்த கருத்துக்கு பாரப்படுத்துகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எல்லாவற்றையும் இந்த கருத்துக்கு பாரப்படுத்தி என்னை தரை மட்டும் தாழ்த்தி உயர்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே.